Okay, good evening to one and all present here. Let's start this day with a sorry. சாரி நான் ஒர்க் அவுட் வீடியோ கிடையாதாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஒர்க் அவுட் வீடியோலாம் இருக்குது. என்ன ஆச்சுன்னா இன்றைக்கி ஆக்சுவலாக vlog பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட் ஆக்சுவலாக அவர் வந்துட்டு பாட்டு கனெக்ட் பண்ணி வச்சுருந்தாரு. அந்த பாட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காப்பிரைட் சாங்ஸ், அதாவது பழைய பழைய பாட்டெலாம் போட்டுட்டு இருந்தார் சூப்பராக. அது என்ன பாட்டு இப்போ கூட ட்ரெண்ட் ஆச்சு, குட் பேட் அக்லியில் தொட்டு தொட்டு பேசும் சுல்தானான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்ன பிரச்சனைனா, அந்த சுல்தானா என் பிரச்சனை கிடையாது. சுல்தானாவை விட காப்பிரைட் தான் என் பிரச்சனை. ஸோ எனக்கு ஏற்கனவே வியூஸ் வந்துட்டு ஓகே சூப்பராக போய்கிட்டு இருக்கு. அதனால் காப்பிரைட் இஷ்யூ வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சப்ரஸ் பண்ணி விட்ருவோம் என் அல்காரிதம். ஸோ காப்பிரைட் வரக்கூடாதுன்றதுக்காக நான் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணல, ஸ்பீடப்பாக வரும். அதான் எனக்கு சந்தோஷமே நினைப்பீங்க. அப்படிலாம் நினைக்கக்கூடாது, புரியுதா? ஏன்னா ஒர்க் அவுட் வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக என்னோட கத்தி கதறலோடு பார்த்தா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருக்கேன். ஸ்பீடப் பண்ணி ஃபாங்க் மியூசிக் போட்டு விட்ருவேன். ஸோ அதை பாருங்கள். பார்த்ததுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு தேவையான அந்த டிப்ஸ் டு கெட் அ கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கும். ஓகேவா? இன்னொரு ஒரு விஷயம் என்னமோ சொல்லணும்னு நினச்சேனே. இன்றைக்கி என்ன ட்ரெயின் பண்ணணுன்னு கண்டுபிடிங்க. அனிமேஷனில் இந்த மாதிரி இருக்குல்ல, முன்னாடியே கேப்ஷனில் போட்டிருப்பேன் என்ன டேன்னு சொல்லிட்டு. ஸோ நான் ட்ரெயின் பண்ணது நல்லா தான் ட்ரெயின் பண்ணிட்டேன். ஸோ அதில் எதுவும் குறை வைக்கல. குறை வச்சது பார்த்தீங்கன்னா என்னோட அதான் ஆடியோ, பிகாஸ் ஆஃப் தட் நான் காப்பிரைட்டல் சாங்ஸ். அப்புறம் ஆனால் ரொம்ப பயங்கரமாக போட்டிருந்தாங்க. அப்புறமேட்டு ஒரு தென்காசி மனுஷன், அதாவது திருநெல்வேலிக்காரரை மீட் பண்ணேன். அவர் ரொம்ப ஹோல்சமாக பேசிகிட்டு இருந்தார். ஸோ அதெல்லாத்தையும் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன் முடிஞ்ச அளவு. சொன்ன மாதிரி நிறைய கட்லாம் இருக்காது, அப்படியே நான் ரேண்டமாக என்னென்ன நினைக்கிறேனோ அதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பாருங்கள், இது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வீடியோ. மேபி ரொம்ப ஷார்ட் வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நேற்று 4Kயில் போட்டிருந்தேன். யாராவது 4Kயில் வச்சு பார்த்தீங்களா? பார்த்துருக்கவே மாட்டீங்க, எனக்கு தெரியும். கண்டிப்பாக 4Kயில் வச்சு பாருங்கள், நல்லா இருக்கு என்னோடய குவாலிட்டி இன்னும். ஓகே, இன்றைக்கும் 4Kயில் முடிஞ்சாலும் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். வேறு எதுவும் சொல்லணும்னு நினைக்கல. செக் த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். யூ ஆர் மீன் டு மீ. சாரி, யூ மீன் இல்லை, எனக்கு ரொம்ப நீங்கள் முக்கியமானவங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு 100 பேர் எப்படின்னே தெரில பார்த்துடுறீங்க என்னோடய வீடியோவை. எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், என் கண்ணை பாருங்கள். என் கண்ணு பொய் சொல்கிற மாதிரி இருக்கா? என் கண்ணு பொய்யே சொல்லாது. ஏன்னா உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 100 பேர் வந்துட்டு டெய்லி என்னோடய வீடியோவை பார்க்குறீங்க. அதை நான் எப்படி சொல்ல? ஆனால் நான் இது வந்து உண்மையான சிரிப்பு. மறுபடியும் சொல்கிறேன், என் கண்ணு பொய் சொல்லாது. என் கண்ணு சின்ன வயசுலேருந்தே நான் உங்களுக்கு பொய் சொல்கிறேன்னா நான் பொய் சொல்லி காட்டுவா? உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் வந்து என் வீடியோவை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் என் கண்ணு பொய் சொல்லாது, சொன்னல. ஸோ அதனால் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் சப்போர்ட். நான் உண்மையில் நினச்சி கூட பார்க்கல. ஓகே, 6 வியூ வரும், 5 வியூ வரும், 5 பேர் பார்ப்பாங்க, 4 பேர் 5, அதுவும் என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அன்னோன் சப்ஸ்கிரைபர்லாம் எனக்கு இருக்காங்க. சந்தோஷமாக இருக்குது. சரி, ஓகே, ரொம்ப ஓவராக பேசாமல் போயிட்டு வீடியோவை பாருங்கள். ஹாப்பி Thursday. வெனஸ்டேவா தேர்ஸ்டேவா தெரியல, பட் ஹாப்பி Thursday. ஹேவ் ஃபன், டேக் கேர், பாய். பாய் இல்லை, வீடியோ பாருங்கள் போயிட்டு, அப்புறமேட்டு பாய் சொல்கிறேன். டேக் கேர். தென்காசியில் பாவூர் சத்திரம் தெரியுமா? அங்கே. சரி சரி சரி. அங்கே வந்து 10 வருஷம் தனியாக இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் போய் டெம்பரரியாக கூட இருக்கான். வீடு தங்கிருக்கான். வேலைக்கு போயிட்டு வச்சுட்டு வந்துட்டு நான் சும்மா ஏதோ இடம் சுற்றிட்டு. ஆனால் பார்த்தா தெரில, நான் ஊருக்காரங்க மாதிரி பேசும்போது தான் தெரியுது.
மாறிச்சு எப்போ அப்படிதான் இருந்தேன். வந்து எத்தனை வருஷம் ஆகுது? 10 வருஷம் ஆகுது. அப்படியா? ஆனால் உங்களுக்கான ஸ்லாங் மாறல இல்லை? வராது. இல்லை, ஆனால் எங்கள் அம்மாவுக்குலாம் மாறிடுச்சு. அவங்க இங்கே வந்து எனக்குலாம் சுத்தமாக வரல பாருங்க. நான் இங்கே தான் வளர்ந்தேன் ஃபுல்லாகவே. ஆனால் எங்கள் அம்மாவுக்குலாம் ஃபுல்லாக மாறிடுச்சு. இங்கே வந்து ஒரு 20 வருஷமோ 15 வருஷத்துலேயே மாறிடுச்சுன்னாங்க. உங்களுக்கும் மாறும் இனிமேல் தான் நினைக்கிறேன். இல்லை நீங்கள் வருஷத்துக்கு பாதி நேரம் ஊருக்கு போயிடுறீங்களா? இல்ல நான் ஒரு 3 மாசத்துக்கு இருக்கிறாங்க. ஒரு 2 நாள் இருப்பேன். அது மோஸ்ட்லி வீட்டில் யாரும் மதிக்க மாட்டாங்க என்னைய. ஏன்னா அவ்வளவுதான். நான் மோஸ்ட்லி நீங்கள் தான் கடைக்குட்டியா நான் தான் ஃபஸ்ட்டா? தம்பி இருக்கான். ஆ. வீட்டில் தான் இருக்காங்க. ஆ ஆ என் வீட்டில் தம்பியும் தம்பி இருக்காங்க. கீழே அம்மா பாட்டி இருக்காங்க. பரவாயில்ல. அப்படியே ஏதாச்சும் நம்மளோட அதனால கல்யாணம் பண்ணாங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா பாய் நாளைக்கு வரீங்களா? வருவேன் இதே டைம் தான். ஆனா ஆக்சுவலாக நான் இன்றைக்கி என்ன சொல்லணும்னு நினச்சி வந்தேன்றதே நான் இன்னும் சொல்லலை. நான் என்ன சொல்லணும்னு நினச்சி வந்தேன்னா, ஹவு டு கெட் அ கேர்ள். வந்துட்டான்டா கண்டென்ட்டுக்கு அப்படின்னு நினைப்பீங்க. உங்களுக்கு தேவைப்படலாம், தேவைப்படாட்டியும் பரவாயில்ல. நான் சொல்கிறேன், கற்றுக்குங்க. ஓகே, ஹவு டு கெட் அ கேர்ள். த நம்பர் 1 ரூல் இஸ் ஸ்டே நார்மல். நீங்களாக இருக்கிறது தான் வந்துட்டு மேக்ஸிமம் ஆஃப் த கேர்ள்ஸ்க்கு பிடிக்கும். நீங்கள் வந்து வியர்டாக இப்படி கை மடக்கிட்டு இந்த கையை இப்படி மடக்கிட்டு இப்படி ஆர்ம்ஸ் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நடந்துட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் பிடிக்காது. எப்போவுமே நீங்கள் நேச்சுரலாக எப்படி இருப்பீங்களோ அப்படி தான் இருக்கணும் ஆக்சுவலாக. அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் டேக் கேர் பண்ணணும். அவங்களுக்கு என்ன தேவை அதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் பார்த்து ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா அப்பவும் பிடிக்காது. உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் திடீர்னு உங்களுக்கு பிடிச்சி போயிட்டு நீங்கள் ஒரு என்ன சொல்ல ஒரு கீ செயின் பார்த்துருக்கீங்க. அந்த கீ செயினை வாங்க போகிறப்ப ஐயோ இவன் முன்னாடி இது பண்ண விட நம்ம கொஞ்சம் கெத்தாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஓகே எனக்கு இந்த கீ செயின் வேணாம், எனக்கு வேறு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுமே அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ பி நார்மல். நீங்களாக இருக்கிறது தான் பிடிக்கும். இது ஒன் ஆஃப் த டிப்பு. இதெல்லாம் ஃபாலோ பண்ண போகிறேன். நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நீ சொன்ன மாதிரி நான் பண்ணுவேன்னு நினச்சிங்கன்னா அப்போவும் செருப்படி தான் வாங்குவீங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? ஒரு பொண்ணை நீங்கள் கெஸ்ஸே பண்ண முடியாது, அதே மாதிரி ஒரு பையனையும் கெஸ் பண்ண முடியாது இதுதான் அவங்க இதுன்ட்டு. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறும். இது வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சி நீங்கள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஒரு பொண்ணை உஷார் பண்ணுறீங்கன்னா அந்த பொண்ணு நிலைக்காது. அதனால் எதையுமே பண்ணாதீங்க, அதுவாக வரும். எதுவுமே வேணாண்டா, நாட்டு 1000 பிரச்சனை இருக்குது அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஸோ யாரையுமே இம்ப்ரெஸ் பண்ணணுன்னு எந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பண்ண இந்த ஃபிசிக் ஓகே, ஃபிசிக் சூப்பராக வச்சுருந்தா பொண்ணு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு 10% தான் ஃபிசிக். ஓகே, ஃபிசிக் ஏன்னா இப்போ நல்லா இருக்கும்போது உங்களால் கான்ஃபிடென்ட்டாக இப்படி நிமிர்ந்து பேசுவீங்க ஹோய் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு சின்ன ஒரு 10% அட்ராக்ஷன் தான் கொடுக்கும். நீங்கள் ஃபிசிக் நல்லா வச்சு 6 பேக் வச்சுருக்கனால எல்லா பொண்ணும் வருவாங்கன்னா வரவே மாட்டாங்க. ஒரு பொண்ணு கூட வராது எனக்கு கேட்டிங்கன்னா. ஒருவேளை அப்படி வந்தாங்கன்னா அது சும்மா அந்த டெம்பரரி டைம். அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு அதனால உங்களுக்கு அட்ராக்ஷன் வந்துச்சுன்னா அது வேஸ்ட்டு, அது போயிடும். ஸோ ஃபிசிக்னால வருதுன்னு நினச்சி ஃபிசிக் பில்ட் பண்ணாதீங்க. ஃபிசிக் ஏன் பில்ட் பண்ணுறோன்னா ஃப்யூச்சரில் நம்ம மசில் மாஸ் நம்மளை காப்பாற்றும், உங்கள் ஜாயின்ஸோட ஹெல்த் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் ஃப்யூச்சர்லேயே வயசான காலத்துலேயே நீங்கள் பண்ண முடியும். அதுக்காக அப்புறமேட்டு ஒரு கான்ஃபிடென்ஸ். ஓகேயா, அப்புறமேட்டு மேபி ஜாக்கெட்டாக இருக்கிறப்ப நிறையா பாசிட்டிவ் ஆரா கிடைக்கும். நீங்கள் நிறையா விஷயத்த ப்ரொடக்டிவாக பண்ணுவீங்க. இதுக்காக தான் நம்ம ஃபிசிக் பில்ட் பண்ணுறோம். உடனே ஃபிசிக் பில்ட் பண்ணுறனால ஆமாம் நான் டைட் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஃப்ளெக்ஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா ஃப்ளெக்ஸ் பண்ணுறேன். ஃபிசிக் பில்ட் பண்ணுறனால உங்களுக்கு பொண்ணு வருமானம் அதுவும் கிடையாது. அதான் நான் சொன்ன மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணி நான் சில டிக்ஸ் வச்சு இம்ப்ரெஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மதன் கௌரி அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. ஆனால் அப்படி இம்ப்ரெஸ் பண்ணி தான் நீங்கள் உண்மையிலே ஒரு பொண்ணை உஷார் பண்ணிங்கன்னா அந்த பொண்ணு நிலைக்காது. அந்த பொண்ணு இல்லை, அந்த லவ், அந்த ரிலேஷன்ஷிப் நிலைக்காது. ஒன்று இம்ப்ரெஸ் பண்ணணும்னா நீங்களாக இருக்கும்போது அவங்களுக்கு உங்களை பிடிச்சி வந்தாங்கன்னா உண்மையிலே நீங்களாக லைஃப் லாங் இருப்பீங்க. இல்லை ஒரு டெம்பரரியாக நீங்கள் நடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஜானரை ஃபிக்ஸ் பண்ணி வாய்ஸ்லாம் மாற்றி ஹாய் கேர்ள் மேன்லி ஐ லவ் யூ அப்படின்னு நீங்கள் பேசுனீங்கன்னா ஒரு கொஞ்ச நாள் தான் உங்களால் அப்படி பேச முடியும். ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் உங்களுக்கு நார்மல் வாய்ஸ் தானே, டே இன்னாடி இது அப்படின்னு என்னடி வாய்ஸ் இது அப்படின்னு அவன் உங்களை கேட்டு போயிடுவான், என்னடா வாய்ஸ் இது நீ பொம்பளையா அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் நேச்சுரலாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அப்படியே இப்படி காலில் இப்படி உட்காருவீங்கன்னா இப்படி உட்காருங்க, கை இப்படி தூக்கிட்டு பஸ்ஸில் இப்படி தான் நிற்பீங்கன்னா இப்படியே நில்லுங்க. நீங்கள் அந்த பொண்ணு வந்தோன்னே
இப்படி நின்னீங்கன்னா அப்போ நீங்கள் ஃப்யூச்சரில் உங்களால் உங்கள் நேச்சுரல் குவாலிட்டியை நீங்கள் காட்ட முடியாது. எப்படியும் காட்டிடுவீங்க. காட்டும் போது அந்த பொண்ணு போயிடும். உடனே அந்த பொண்ணு என்னை ஏமாற்றிட்டா, பிரேக்கப் பண்ணிட்டா அப்படி. இது மேபி பசங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஒரு பொண்ணு நேச்சுரலாக இருந்தால் பையனுக்கு பிடிக்கும். அதே மாதிரி பையன் நேச்சுரலாக இருந்தால் தான், நேச்சுரலாக இருந்து பிடிச்சதுனா தான் சஸ்டெயின் ஆகும் ஒரு ரிலேஷன்ஷிப். ஸோ இதான் ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லணும்னு நினச்சேன். டோன்ட் கெட் அ கேர்ள் பை ட்ரிக்ஸ். யூஸ் யுவர் பிரெயின். அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்கள், அவ்வளோதான். அது வந்து நீங்கள் எப்படியும் பண்ணி தான் ஆகணும். கல்யாணம் ஆனதுக்கப்புறமேட்டு நீங்கள் பிடிக்காத பண்ணுவீங்கன்னு கிடையாது. பிடிச்சது பண்ணால் தான் அந்த பொண்ணு இருக்கும். ஏன்னா பையனும் அப்படி தானே. ஓகே, பம்ப் செக் பண்ணிட்டு வீட்டை பார்த்து கிளம்ப வேண்டியதான். ஓவராக பேசுகிறேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என் குடும்பத்தில் வந்து ஹேட்டர்ஸ் வருவாங்க. இதுவும் ஒன் ஆஃப் த புது பனியன் கைஸ். ரெடி. என்னடா ஆம் சுருங்கிடுச்சின்னு கேட்டிங்கன்னா, நேற்று தான் ஆம் டே போட்டோம். ஸோ பம்ப் இறங்க தான் செய்யும். உடனே ஆம் எப்பவுமே இருக்குன்னு நான் வேணுமே ஃப்ரெண்டல் ஃப்ளெக்ஸ் பண்ணணுன்ட்டு இறக்கி பிடிச்சிருக்கேன். ஸோ சைட் செஸ்ட் கூட பிடிக்க தெரியாதா உனக்கு அப்படின்னு கேட்காதீங்க. ஆனால் உண்மையிலே எனக்கு பிடிக்க தெரியாது போல. நான் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது தான் கவனிக்கிறேன். ஓகே, சைட் செஸ்ட் ஆக்சுவலாக தள்ளிட்டு இருக்கு. எனக்கு இந்த பனியனே ஸ்டிச் ஆகுது. என்ன லட்சணத்தை தெரியுதுன்னு தெரியல. ஐயாவோட ப்ளஸ்ஸே இந்த ட்ரபீசியஸ் தான். இதை மறைச்சி வச்சுக்கிட்டு நான் போஸ்ட் கொடுத்தா வேஸ்ட்டு. ஒரு லைக் கூட வராது. ஏற்கனவே லைக்கே போட மாட்டீங்க, எல்லாம் ஏமாத்துறீங்கன்னு. லைக் போடுறதுக்கு என்ன, நான் லைக் பிச்சை கேட்குறேன் அப்படின்னீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனால லைக் பண்ண வேண்டாம். உடனே யூஸ்வல் யூடியூபர் ஆக நான் விரும்பல. ஆக்சுவலாக எனக்கு கேமராவுக்கும் கண்ணாடிக்கும் பயங்கரமாக டிஃப்ரென்ஸ். அது ஏன்னு தெரில. இது இப்படி தான் தெரியும் போல். யூடியூப்பில் வீடியோ போட ஆரம்பிச்சோன்னா நான் கவனிக்கிறேன். அப்புறமேட்டு நான் சாப்பிட்டது ஓட்ஸ். நீ ஆக்சுவலாக உண்மையிலே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது. நிறைய புஷ் பண்ணேன். பால் ஷோல்டர் பால் வருது. உங்களுக்கு தெரியுதா? என்ன தெரியுதுன்னே எனக்கு தெரியல. ஆனால் தெரிஞ்சுக்கங்க தயவுசெய்து. ஷோல்டர் பால். ஓகே, வீட்டுக்கு போய் ஒரு நல்ல மீல் சாப்பிட்டு என் ஃபோன் நேரம் குதிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா இது 8 நிமிஷம் சிங்கிள் டேக். என்னடா ரெட்ரோவில் கட் பண்ணலன்றீங்க. நானே கட் பண்ண மாட்டேன். எந்த வீடியோ வேணால் எடுத்து பாருங்க. ஓகே, எப்பவுமே கொஞ்சம் ஸ்லோவாக ஒர்க் அவுட் பண்ணுங்க. நீங்கள் பாட்டு அறக்க பறக்குன்னு பண்ணாதீங்க. ஒரு டைலாக் இருக்கு, கேப்பே இல்லை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகே, என்னடா கட்டு விழுந்துருச்சுன்னு பார்க்குறீங்களா? இந்த கட்டு தான் வந்து என் ஃபோன் ஹீட் ஆனது. இந்த டவலில் தெரியுதா? இது வேர்வை கிடையாது, இது தண்ணி. ஸோ இந்த டவலில் தண்ணி ஊற்றி அதை ரோல் பண்ணால் வழக்கம் போல் ஹீட் கம்மியாகிடும். ஓகே, நான் சொல்லணும்னு நினச்ச டைலாக சொல்லிடுறேன். அவசரமாக அவுத்துட்டு போகிறதுக்கு நிதானமாக நிர்மல்ட்டே கொடுத்துட்டு போயிடலான்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி இது என்ன படத்தோட டைலாக்னு கண்டுபிடிங்க ஃபஸ்ட்டு. அப்புறமேட்டு அதான் அந்த மாதிரி அவசரமாக அவுத்துட்டு போகாதீங்க. நீங்கள் வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணுறவருனா இந்நேரம் உங்கள் உடம்போட கெப்பாசிட்டி கண்டுபிடிச்சிட்ருப்பீங்க. ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ப்ரொக்ரெசிவ் ஓவர்லோட் ஸ்லோவாகவே பண்ணுங்கள். வச்சு இது பண்ணிட்டு ஒரு செட்டுக்கு இன்னொரு செட்டுக்கு அட்லீஸ்ட் 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் வரை கேப் விடுங்க. வேகமாக போட்டால் தான் மாசாக இருக்கும் அப்படிலாம் கிடையாது. உங்கள் மசிலோட கெப்பாசிட்டி என்னென்னு புரிஞ்சு பண்ணுங்கள். ஸோ அவள் தான் சொல்லணும்னு நினச்சேன். நாளைக்கு வந்து ஆக்சுவலாக பாடி டிஸ்மாஃபியா அதை பற்றி நான் பேசுகிறேன். பாடி டிஸ்மாஃபியானா என்னென்னு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்மளோட பாடி நல்லா தான் இருக்கும், ஆனால் நமக்கு வந்துட்டு கம்பேர் பண்ணி ஐயோ நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே டெய்லி காலையில் எழுந்துச்சி கண்ணாடி பார்க்கும்போதோ ஃபீல் பண்ணே இருப்போம். ஸோ தட் இஸ் கால்ட் பாடி டிஸ்மாஃபியா. இதை பற்றி நான் உங்களுக்கு நாளைக்கு பேசுகிறேன். ஏன்னா நான் என்ன மாதிரி ஃபீல் பண்ணேன் அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் யாரையா உங்ககிட்ட கேட்டால் உனக்கு என்னையா வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் தான் வேணும். அதனால் நான் சொல்லுவேன், கேட்குறவங்க கேட்டுக்கோங்க. ஓகே, ஹாவ் ஃபன், டேக் கேர். தோர்ஜை சைனிங் ஆஃப். பாய்.